சில நேரம் நானே அவர்கிட்ட வருத்தம் நான் தெரிவித்திருக்கிறேன். தம்பி ஏதோ நீங்க லிபர்ட்டின்னு ஒரு சேனல் ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். உண்மையா தம்பின்னு கேட்டேன். ஆமாண்ணே. ஏன் தம்பி நம்ம இவ்வளவு சாதிய கொடுமை நடக்குது, இவ்வளவு பிரச்சனை நடக்குது, எங்கேயாவது அதை பத்தி பேசலாமே தம்பி அப்படின்னும் போது அதெல்லாம் பேசினா ஓடாதுண்ணே. என்னடா சொல்றீங்க? அப்படியே சொன்னாரு. நீங்க நேரம் போய் வேணா போன் பண்ணி கேளுங்க. எந்த இடத்துலையும் நான் அவர் தவறா பேசல. ஆனா நீங்க தலைவர்கிட்ட போய் என்னை நடவடிக்கை எடுங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு தலைவர் சொல்றாரு. கரெக்டா? நான் உண்மையிலேயே தவறு செய்திருந்தால், தப்பு செய்திருந்தால், எழுச்சி தமிழர் அவர்களே, அன்பான கோரிக்கை, அன்பான உங்கள்ட்ட நான் கெஞ்சி கெதறி கூத்தாடி கொள்கிறேன், நீ நடவடிக்கை எடுங்க. ஆனா கட்சியில இருந்து எடுத்துட்டு போறாங்கன்னா, உண்மையில் என்னை எடுத்தால்தான் அந்த கட்சி சிறப்பாக இருக்கும், கட்சி மேலும் மேலும் நன்றாக வளரும், நல்ல ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கும் என்றால் உண்மையான விடுதலை சிறுத்தைகள் எழுச்சி தமிழர் சொல்லுக்கும் செயலுக்கும் கட்டுப்படும். ஷானவாஸ் அவர்களுக்காக உங்க மேல நடவடிக்கை எடுப்பாரு திரும்ப? மேற்கொண்டு சிக்கல் அப்படியே வளர்க்கறதே அந்த வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடுக்கு வேலை. கேட்கறேன் தம்பி, நாங்க புத்திஸ்ட்னா வாயில பேசுற புத்திஸ்ட் இல்ல, எதிரிகளை கூட அரசியல்படுத்த வேண்டும், ஜனநாயகப்படுத்த வேண்டும், தோற்றவனுக்கு தோள் கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட தத்துவம் உள்ளவர்கள் தான் ஒவ்வொரு சேரியில் இருக்கின்ற தமிழர்கள். உண்மையான அன்பு, உண்மையான கருணை, உண்மையான நேர்மை எங்க இருக்கும்னா சேரியில் இருக்கும். சங்கத்தமிழ் என்றாங்க கூட சேரி தமிழர்.